நன்றி எஸ்ரேன், நன்றி அப்பா. அருமையான வார்த்தையில பயந்து கொடுப்பதற்கு அழைத்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த பிரதர் அங்க 1 மணி மிட் நைட் ஆயிருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு வேறு பிரித்து அந்த நேரத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை அவர் உயர்த்தினார். அவருக்கு கூட கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார் என்று கூறி இன்னமும் மென்மேலுமாக நான் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். அப்பா, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய கண்களையும் செவிகளையும் துறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த இனிமையான நாமத்தில் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் அப்பா பலத்தையும் கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுத்தலை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுக்கு அண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஊழியத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க வணைந்து உங்களை குயவன் வணைவது போல நீங்க வணைந்து வர்ற உங்களோட கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட பரிசுத்தத்துக்குள்ள யாவரையும் வழிநடத்தி கொண்டு வர போற கிருபைகளுக்கு நன்றி. அப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நாங்க ஒரு தரம் 1000 தரம் விழுந்தாலும் நீங்க எங்களை தூக்கி எடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை என்றாலும் வீண் போகாத வண்ணமாக்க அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில நீங்க கிரிகை செய்து உங்களுடைய வல்லமையை தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அவரை நோக்கி நாங்க கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு அறிந்தும் அறியாம இருக்கிற அற்புதமான பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதன்படி அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேற்றும் என்று மாறாதவர் இன்றும் அது பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி அது வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய உள்ளத்தை கழுவி அவர்களை ஒரு புதிதான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு நீங்க கொடுக்க போற கிரிகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது ஊழியக்காரர்களுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. நித்திய வெளிச்சத்துல நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேரை நீங்க ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கலாம், எங்களை பேய்கள் நடுங்கி அற்புதம் செய்து அதுல இருந்து விடுதலை ஆகலாம். ஆனா எங்களோட ஜீவ புஸ்தகத்துல எங்களோட பேர் எழுதியிருக்கிறது தான் பெரிதான காரியம். அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின் பண்ணி நடத்துங்க அப்பா. அவர்களுக்குள்ள நீங்க ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து தேவ பயத்தை கொடுத்து உங்களோட புதிதான அபிஷேகத்தினாலும் உங்களோட இரக்கங்களினாலும் அப்பா உங்களோட தயவினாலும் நிரப்பி ஒரு புதிதான ஆசீர்வாதத்தை இன்று கொடுத்த யாவருக்கும் கொடுத்த எங்களை ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு உங்க அன்பினால முடி சுட்டி யாவரின் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து நீங்கள் நிழலாக இருப்பதற்கும் அப்பா அவர்களை உங்களோட சிலுவையின் பின் மறைத்து அவர்களை ஆசீர்வதித்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற யாவருக்கும் புதிதான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். சிறிய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. புவிதனில் உன்னை பூசித்திட புல்லுள்ள இடங்களில் மேய்த்தவரே. புவிதனில் உன்னை பூசித்திட புல்லுள்ள இடங்களில் மேய்த்தவரே. அகிலமதில் உன் தாகம் தீர்க்க அமர்ந்த தண்ணி ரண்டை நடத்துகிறார். அகிலமதில் உன் தாகம் தீர்க்க அமர்ந்த தண்ணி ரண்டை நடத்துகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. ஆறுதல் என் ஆத்துமாவே அவரது வசனத்தை தேற்றி உன்னை. ஆறுதல் என் ஆத்துமாவே அவரது வசனத்தை தேற்றி உன்னை. நீ
நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நித்திய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. நான் நிலத்தில் ஜீவ நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை தொடர்ந்திடுமே. நான் நிலத்தில் ஜீவ காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. நித்திய வீட்டதில் அவருடனே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய வீட்டதில் அவருடனே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். சுயநமா இல்லவருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதத்தின் வரங்களினால நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து, சங்கமம் வானொலியை ஆசீர்வதித்து இப்பொழுது எங்கள் மத்தியில் கிரிகை செய்கிற கர்த்தருக்கு நான் தாழ்மையோடு அவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா அவர் நாமம் இனிதான நாமம் என்று நீங்க அநேகருக்கு கூறி யாவரையும் கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். யாவரையும் இயேசுவின் இரத்தத்தை கோயில் மறைத்து வைத்து அவரே எங்களுக்கு வழியும் சக்தியும் ஜீவனமா இருக்கிறபடியா அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜபிக்க சிஸ்டர் ரஜினி சமூகங்களை, எனவே அவர்களுக்காக ஜபிப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சங்கமா வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி உபவாச ஜெபம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே காலை திறந்த நேரப்படி இரவு 8 மணிக்கு துதி ஆராதனை உபவாச ஜெபம் இருக்கிறோம். அதை கூட உலகத்தில் அநேகர் கேட்கிறார்கள், அநேகர் வந்து கலந்து கொள்கிற இந்தியா இலங்கை போன்ற நாட்டிலே கூட இந்த உபவாச ஜெபத்திலே வந்து கலந்து கொள்கிறார்கள். அது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை திறந்த நேரம் 8 மணி, ஸ்ரீலங்காவிலே பின்னேரம் 5:30 6 மணி வந்து கலந்து கொண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது ஜெயிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கமா வானொலி நிகழ்ச்சிகள், வார்த்தைகளின் வெளிச்சிகள், நித்திய வெளிச்சத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தாவே ஒரு விஷயம் மறு ஒளிபரை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமானவரே, ஆர்வத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு செய்தியை கேட்கிறார்கள், பாடல்களை கேட்கிறார்கள், சாட்சியை கேட்கிறார்கள். சாமி, அவர்கள் ஆவில் அனல் கொண்டிருப்ப நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அநேகர் ஆண்டவரே தேவ செய்தியை கேட்க முடியாமல் தேவ செய்தியை தட்டி கழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சுவாமி, இந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமல்ல, இந்த கேட்கிற பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை இந்த வானொலி கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இலங்கை நாட்டிலே மன்னார், வட்டிக்குளவு, கிள்ளச்சி, வவனியா போன்ற நாடுகளிலும், இந்தியாவில் அநேக நாடுகளும், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் அநேக நாடுகளில் சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, நாமத்திலே வல்லமை உண்டு, இரத்தத்திலே வல்லமை உண்டு. அறிந்து கொள்ள கத்தாவே ஆவலுடன் தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அநேகர் கேட்கட்டும் ஆண்டவரே, நீதான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தேவனை அறிந்து கொள்ள கத்தாவே நீங்கள் செயல்படுமான கேட்கிற பிள்ளைகள் மீண்டும் தக்க உற்றார் உறவர் அனைவரையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி.
ஐயா கேட்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தாவே ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை வாய்ப்படுத்து. ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று நந்தி நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்களிப்பார், அவர் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதமின்றி நீ வந்திடுவார், அவர் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆமாண்டோரே, காலங்கள் கடந்து போகணும் சுவாமி. ஐயா, நீர் வெகு சீக்கிரம் நீர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு சங்கம வானொலி 24 மணி நேரமும் செயல்படுகிறதே தேவனே, கண்ணோக்கி பாரும். சங்கம வானொலியை கண்ணோக்கி பாரும். சங்கம வானொலியை கலந்து கொண்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கேட்கிற பிள்ளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். ஐயா, எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவர். வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவர். ஐயா, கடைசி காலம் ஆண்டவர், கடைசி காலத்தில் ஆண்டவர், இளைஞர் ஜோதிகள் ஆண்டவர் படுகிற வேதனை உலகத்தை நோக்கி போடுறார் சுவாமி. இந்த இலங்கையிலே அநேக இளைஞர்கள் ஜோதிகள் ஆண்டவரை விட்டு விலகி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் சுவாமி. அவர்கள் கிட்டு சேர
இக்கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது, நீ இயேசுவை சொஞ்சரற்றராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது, நீ இயேசுவை சொஞ்சரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது, பாராதே திரும்பி பாராதே, பாராதே திரும்பி பாராதே, இயேசுவிடம் ஓடி வந்து விடு, இயேசுவிடம் ஓடி வந்து விடு. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது, பாராதே திரும்பி பாராதே, இயேசுவிடம் ஓடி வந்து விடு. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது, நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. நரகம் மிகவும் கொடுமை, வேதனை பெருகும், நீ பரலோக ராஜ்யத்தில் பொன்னான வீதியிலே இயேசுவிடம் கரம் பிடித்து நடத்திடுவான். நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும், நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசம் தோன்றினாலும், இயேசுவிடம் சேர விரும்பியும் உன்னால் முடியாதே முடியாதே, கதறினாலும் கேட்காது, மறு உத்தரவு கிட்டாது. குடும்பமாய் இயேசுவுடன் ஓடோடி வந்து விடு, சங்கம வானொலியில் உன் சாட்சியை பகிர்ந்திடு. குடும்பமாய் இயேசுவுடன் ஓடோடி வந்திடு, குடும்பமாய் வானொலியில் வந்து சாட்சியை பகிர்ந்திடு. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமோ நடுங்குது, நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். ஆமாண்டோரே, இந்த இளைஞர்கள் யுவதிகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள வேண்டும். சபைகளே தூண்களாக விளங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து வளர்த்த உண்டு. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். டோலி மெசேஜ் கொண்டு போங்க. சிஸ்டர் டோலி, சிஸ்டர் மேகலா வளையங்க. யாவரும் இப்பொழுது அன்போடு அருமையான